சில பேர்த்துக்கு கையை வச்சதெல்லாம் மோசமா போகும், பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா நீங்க உங்க டைமிங்ல ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் டைமிங்ல அற்புதம் செய்யணும்னு நினைக்காதப்பா, அது கோல் பாம்பா மாறுவதற்கு சமானம். என் டைமிங்ல அற்புதம் நடக்கும்னு விசுவாசிப்பா, அது பாம்புகள் கூட உனக்கு கோலாய் மாறி உனக்காக அற்புதம் செய்கிற குச்சிகளாய் மாற்றப்படும். ஆமென். நான் விரும்புற நேரத்துல ஒருவேளை கர்த்தர் செஞ்சுட்டாருன்னா, ஒருவேளை அது தீமையா போகலாம், ஒருவேளை அது ஒரு திருப்தி இல்லாத ஒரு அற்புதமா இருக்கலாம். ஆனா அவர் டைமிங்ல இறங்கி வந்து செஞ்சுட்டாருன்னா, என்ன ஆனாலும் அது தீமையாய் முடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் காலங்களையும் நேரங்களையும் அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கரெக்டா ஆண்டவர் வஸ்தியை வெளியே கொண்டு வந்தார், டைமிங். கரெக்டா ஆண்டவர் எஸ்தரை உள்ள கொண்டு வந்தார், டைமிங். ஆமான்னு ஒருத்தன் எழும்புறான். ஆனா அவன் எழும்புறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எஸ்தர் முதல் அதிகாரத்திலேயே உள்ள கொண்டு வராரு. ஏன்னா காட்ஸ் டைமிங். ஆமென். கர்த்தருடைய டைமிங்ல நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு புரியாது. கர்த்தரோட டைமிங்ல நீங்க காத்து கொண்டு இருக்கும் பொழுது, என்ன ஆண்டவரே நடக்குது, எல்லாம் வனாந்தர மாதிரி இருக்குதே ஆண்டவரே, இப்படிதான் இருக்கும். ஆனா அவருடைய டைமிங்ல அற்புதம் செய்யுங்கப்பான்னு போய் நின்னுட்டீங்கன்னா, நான் சொல்றேங்க, பிரச்சனைகள் எழும்புவதற்கு முன்பாக நீங்களே பிரச்சனைக்கு சொல்யூஷனாய் மாறி விடுவீர்கள். ஆமென்.